கந்த சஷ்டி விரதம் என்பது தமிழ் சமயத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விரதமாகும். ஷஷ்டி என்றால் 6 என்பதை குறிக்கும். இது 6 நாட்கள் தொடர்ச்சியாக நோர்க்கும் விரதமாகும். இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த விரதம் தமிழ் மாதமான ஐப்பசி மாதத்தில் சுக்லபட்சம் வளர்பிறை காலத்தில் 6 நாட்கள் நடைபெறும். இந்த விரதம் மிகவும் சிறப்பானது. முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அரக்கனை அழித்த சம்பவத்தைத்தான் சூரசம்ஹாரம் என்று கொண்டாடும் விழாவாகும். இது பக்தர்களுக்கு துன்பங்கள் நீங்கி அருள் பெற உதவும். குழந்தை பாக்கியம், திருமண இடர்களுக்கு தீர்வு, வியாபார வெற்றி, உடல் ஆரோக்கியம் போன்றவற்றை அளிக்கும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதியினர் இவ்விரதத்தை நோக்கும்போது முருகனே அவதரித்து அருள் புரியுவார் என்று ஆன்றோர் கூறுகின்றனர். முருகனின் சிந்தனையில் எப்போதும் இருக்க வேண்டும். தினமும் ஓம் சரவணபவ, வெற்றிவேல் முருகா போன்ற மந்திரங்களை 108 தடவை ஜபம் செய்ய வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள், கந்த புராணம் ஆகியவற்றை படிக்கலாம் அல்லது கேட்கலாம். முருகன் கோயிலில் அபிஷேகம், அர்ச்சனை செய்து, வீட்டில் சிவலிங்கம், முருகன் சிலை அமைத்து லட்சார்ச்சனை, சந்தன காப்பு போன்றவற்றை செய்யலாம். 6 நாட்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். விரத நாட்களில் முருகனின் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். காமம், கோபம், பேராசை, பகல் தூக்கம் ஆகியவற்றை தவிர்க்கவும். அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி சந்தியாவந்தனம் செய்யலாம். விரதம் கடைபிடிக்கும் முறை: தினமும் சைவ உணவுகளான தீர்த்தம், இளநீர், பழங்கள், பால் போன்றவை மட்டும் உட்கொள்ளலாம். உடல் நலத்தை பொறுத்து ஒரு நேர உணவு அல்லது மதியம் சைவ உணவான தயிர் சாதம் குறைந்த காரம் கொண்ட காய்கறிகள், இதில் வெங்காயம், ஊறுகாய் தவிர்க்கலாம். உப்பு, புளி, காரம், பலகாரங்கள், டீ மற்றும் இரவு உணவு இவைகளை தவிர்க்கவும். முக்கிய குறிப்பு: உடல் உழைப்பு அதிகமுள்ளவர்கள், குழந்தை பெற்ற தாய்மார்கள், நோயாளிகள் தங்கள் தகுதிக்கு ஏற்ப சைவ உணவு உண்டு விரதம் இருக்கலாம். உண்ணா நோன்பு உடல் தூய்மை மற்றும் மன அமைதியை தரும். எப்போதும் மனதில் ஓம் முருகா, வேலும் மயிலும் துணை என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சஷ்டியின் இறுதி நாளன்று முழு உபவாசம் இருக்கலாம். இறுதி நாள் சூரசம்ஹார திருவிழாவாக கொண்டாடப்படும். பழனி, திருச்செந்தூர் போன்ற பெரிய கோயில்களில் கொண்டாட்டங்கள் நடைபெறும். சில பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இதை 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து நோக்கின்றனர். இந்த விரதம் உங்கள் வாழ்வில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முருகன் அருள் பொழியட்டும்.